ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கரண்டி ஆம்லேட் முட்டை குழம்பு செய்வது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கரண்டி ஆம்லேட் செய்ய தேவையான பொருட்கள் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கறி மசால் போட்ட ஐட்டங்கள், முட்டை. எங்கள் வீட்டில் 2 முட்டை இருக்கிறதுனால வந்து 2 முட்டையை போட்டுட்டேன். இதான் தான் கரண்டி ஆம்லேட் போட போகிறேன். அதுதான் கரண்டி ஆம்லேட் முட்டை குழம்பு. இப்போ இதில் பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் அளவு பெப்பரு, அது தேவையான உப்பு, இப்போ அதை நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க. நல்லா இதாகிடுச்சு. அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ கரண்டியை வச்சுருங்க. கரண்டி சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயை விட்டுக்கலாம். இதாங்க கரண்டி ஆம்லேட். பரட்டி போட்டாச்சு. நல்லா வேகட்டும். வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பரான கரண்டி ஆம்லேட்டு. இது உங்களுக்கு எத்தனை பேர் அத்தனை பேர் தேவையான ஆம்லேட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு வச்சுக்கோங்க. நான் இப்போ புரியத்தில் போட்டு போகிறீங்க. இப்போ ஒரு வாக்கி சொல்லிட்டேன். 2 முட்டை 2 முட்டை தான். ఈ జిప్పోడు அதான் நான் பேசுகிறேன். எப்படி நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுப்பீங்களே, நான் மாட்டு பேசணும். நல்லா வரட்டுன்னு கிண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வரட்டுன்னு கிட்ட முடியும். நான் சொல்கிறது எனக்கு மட்டும் தான் புரியும், எங்கள் அம்மாவுக்கு கூட புரியாது. ஆனால் நல்லா வரட்டுன்னு கிண்டிக்கோங்க. தெரியாமல் கை வலிக்கு அடுப்பில் போட்டுறதீங்க. செல்ல அடுத்து வெங்காயத்தை அள்ளி கொட்டிக்கோங்க. வாரத்தில் மல்லல் மாதிரி இந்த இங்கிலங்களை கலந்துடுங்க. அடுத்து நல்லா கிண்டிக்கோங்க.
அடுப்புலேயே கரண்டி வச்சிங்கன்னா கரண்டி சூடாயிரும். நீங்கள் அந்த பக்கம் நின்றுங்க, நான் இங்கே முட்டையை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு. மசாலாவை போட்டு கிண்டிக்கணும். மகாலட்சுமி மேலே தூள். அப்பாவோட ஸ்பெஷல் மசாலா ஒரு தூள் போடுங்க. நல்லா கறி குழம்பு மசாலா இல்லை, நான் குக்கும்பு குழம்பு சொல்லுவேன். நான் உள்ள போட்டுக்கிறேன். அடுத்து ஃபோன் குழம்பு. உங்கள் வீட்டில் உள்ள மசாலாவோ இல்லை கரம் மசாலா ஏதோ உங்களுக்கு பிடிச்ச மசாலாவை வந்து மசாலா தூளை போட்டுக்கோங்க. கழிச்சு பார்க்கலாம். நல்லா பொரிச்சிட்டு இப்போ மசாலா சேர்க்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் நிலக்கடலை பருப்புக்கு மசாலா கொஞ்ச நேரம் இப்போ நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த கரண்டி ஆம்லேட்டு அதில் போட்டுருணும். இது என்னோட பங்கு, இது எங்கள் அப்பாவோட பங்கு, இது எங்கள் அம்மாவோட பங்கு, இது எங்கள் அண்ணனோட பங்கு. இப்படியே பங்கு பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முட்டையை போட்டு கரெக்டு எல்லாருக்கும் வரட்டுன்னு வரட்டி விட்டுருவோம். அப்படியே எங்கள் அம்மா அள்ளி கரெக்டாக கரண்டி ஆம்லேட் குழம்பு ரெடி. முட்டை கரண்டி ஆம்லேட் குழம்பு இது நல்லா சூடான சாதத்துக்கு இல்லை சப்பாத்திக்கு தோசைக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க. இந்த கிரேவி செம்மையாக இருக்கா. லாஸ்ட்டில் இந்த மாதிரி புதினா கலவைக்கு இந்த அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த அடுப்பை கரண்டி ஆம்லேட் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.